அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குர்ஆனுடைய கலைகள் உலூமுல் குர்ஆன் என்கிற ஒரு தலைப்பில் குர்ஆனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்காக இதை நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய கலைகளை அறிவதற்கு முன்னாடி குர்ஆன்டா என்ன என்ற ஒரு இலக்கணத்தை நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்ளணும். குர்ஆன் என்று சொன்னால் ஜிப்ரீல் மூலம் வந்தது குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமாக சிலர் சொன்னாலும் அது ஒரு முழுமையான இலக்கணமாக அது இருக்கவில்லை. ஏன் இருக்கலை என்று சொன்னால், ஜிப்ரீல் மூலம் வர்ற வகை ரெண்டு வகையாக வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக வந்த விஷயங்கள் குர்ஆனில் எழுதப்படாமல் இருக்குது. ஆனால் ஜிப்ரீல் மூலமாக வந்தார்கள் என்று ஹதீஸுகள் சொல்லுகிறது. சில விஷயங்கள் குர்ஆனில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஜிப்ரீல் மூலம் வந்தது குர்ஆன் என்று சொன்னீர்களேயானால், அப்போ ஜிப்ரீல் மூலம் வந்த பல செய்திகள் விடுபட்டிருக்குதே. அப்போனா அந்த இலக்கணம் சொல்லக்கூடாது. அப்போ ஜிப்ரீல் மூலம் வந்தது தான் ஜிப்ரீல் மூலம் தான் குர்ஆன் வந்துச்சு, அதை மட்டும் சொன்னால் அது குர்ஆனை குறிக்காது. இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். அந்த இலக்கணத்தில் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் விதிகளை சேர்த்தா தான் அப்போ குர்ஆன்டா என்னங்கிறது ஒரு முழு அர்த்தம் கிடைக்கும். குர்ஆன்ட்டு நீங்கள் சொல்லணும். அதுக்கு கொடுக்குற நீங்கள் விளக்கத்தில் குர்ஆனுடைய அம்சம் அப்படி அடங்கி விட வேண்டும். குர்ஆன் இல்லாத எதுவும் குர்ஆனுக்குள்ளே வந்துடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கு இலக்கணம் சொல்வதாக இருந்தாலும் அது எப்படி இருக்கணும், அந்த இலக்கணத்தில் உள்ள எந்த ஒன்றும் வெளியேறிவிடக்கூடாது, வேறு ஒன்று உள்ளே சேர்ந்துடக்கூடாது. உதாரணமாக இப்போ மனிதன்டா என்ன அப்படின்னு இலக்கணம் கேட்பாங்க. மனிதன் என்றால் பகுத்தறிவு உள்ள ஒரு ஜீவன் இப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்க. இப்படி சொன்னீங்க என்று சொன்னால் மனிதனில் எவனும் இதில் விடுபட மாட்டான். எல்லோரும் பகுத்தறிவு உள்ளவனாக தான் இருக்கிறான். வணங்குதா? மனிதன் இல்லாத எந்த ஒன்றாச்சும் இதில் நுழைஞ்சிக்கிறமாண்டா நுழையாது. என்ன அது நுழையாது. ஜின்னுன்னா நுழையுமா தான் நம்பிக்கை பிரகாரம். அப்போ மனிதன் என்பதற்கு இலக்கணம் பகுத்தறிவு உள்ள ஜீவன், பகுத்தறிவும் உடலும் உள்ள ஜீவன் சொன்னீங்கன்னா அந்த ஜின்னு மலக்கு கூட உள்ளே வரமாட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே அது மனுஷனில் பாதி மனுஷனை எடுத்து பாதி மனுஷனை எடுக்காமல் இருந்தால் அது சரியான இலக்கணம் கிடையாது. அல்லது மனுஷன் அல்லாத ஒன்று அதில் நுழைந்தாலும் இலக்கணம் கிடையாது. அப்போ செங்குத்தாக நிற்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அப்போ செங்குத்தாக நிற்கிறது மனுஷனை தவிர எத்தனை விஷயங்கள் இருக்கும். அப்போ இது மனிதனுக்குரிய இலக்கணம்னு ஆகாது. பகுத்தறிவு தான் மனிதனுக்குரிய முக்கியமான இலக்கணம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு நீங்கள் இலக்கணம்னு சொன்னால் அது என்னங்கிற டெஃபனேஷன். இலக்கணம்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறீங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. அந்த விளக்கத்தை சொன்ன உடனே அந்த பொருளுடைய வகை அனைத்தும் அதில் அடங்கிடணும். சரியா? வேறு ஒன்று அதுக்குள்ளே வந்துடக்கூடாது. இதில் உள்ள எந்த ஒன்றும் நீங்கிடக்கூடாது, வேறு ஒன்று உள்ளே வந்துடக்கூடாது. இதுதான் டெஃபனேஷனுக்கு முக்கியமான ஒரு விதிமுறை. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜிப்ரீல் மூலம் வந்தது குர்ஆன்னு சொன்னீங்கன்னா அப்போ குர்ஆன் அல்லாதும் அதில் அடங்கிறது. இப்போ ஜிப்ரீல் மூலம் வந்தது என்பதில் குர்ஆனும் இருக்கிறது, குர்ஆன் அல்லாத முறையில் ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் பேசிட்டு போன விஷயங்களும் இருக்கிறது. அப்போ ஜிப்ரீல்கிட்ட வந்தது குர்ஆன் நீங்கள் சொல்வீர்களேயானால் இந்த இலக்கணத்துக்குள்ளே என்ன வந்துடும், குர்ஆன் அல்லாததும் குர்ஆன் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். ஏன்னா ஜிப்ரீல் மூலம் வந்ததுன்னு சொல்லிட்டீங்க, ஜிப்ரீல் தொழுகை நேரம் கற்றுக் கொடுத்தாரு, அதுவும் குர்ஆன் அப்புறம் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துடும். அப்படி சொல்ல வேண்டி வரக்கூடாது. அப்போ குர்ஆன்னா எதை நம்ம குர்ஆன் வச்சுருக்கிறோமோ அதை மட்டும்தான் சொல்லணும். அதுக்கு தகுந்தவாறு அந்த இலக்கணத்தை அமைக்கணும். அப்போ நம்ம ஜிப்ரீல் மூலம் வந்ததுங்கிறது பாதி தான் சரி. ஏன்னா அல்லாஹ்வுடைய வஹி உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான், அது குர்ஆனில் வராது. நேருக்கு நேரம் அல்லாஹ் பேசுவான் நபிமார்கள்ட்ட, அது குர்ஆனில் வராது. மூணாவது உள்ள என்னென்னு கேட்டால் ஜிப்ரீல் மூலம் அனுப்பி சொல்லுவான். அந்த ஜிப்ரீல் மூலம் அனுப்புனதே ஒரு பகுதி குர்ஆனாக இருக்கும், இன்னொரு பகுதி குர்ஆன் இல்லாமல் இருக்கும். அப்போ ஜிப்ரீல் மூலம் வந்தது என்கிறது பாதி இலக்கணத்துக்கு சரியாக வருது. அப்படின்னா குர்ஆனை மட்டும்தான் குறிக்கணும். அது என்ன, அது எப்படி சொன்னால் சரியாக வரும் என்று கேட்டால், முதல்ல குர்ஆன்டா என்னங்கிற நம்ம விளங்கிக்கணும். குர்ஆன்னு சொன்னால் ஜிப்ரீல் மூலம் வந்ததுங்கிறது ஒரு சரிதான். அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால்,
அல்லாஹ் வந்து இந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அனைத்தையும் ஒரு பதிவேட்டில் பதிவு செஞ்சிட்டான். நடக்க இருப்பது அனைத்தையும் என்ன செஞ்சிடான், கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் என்னைக்கு இதை எழுத சொல்கிறானோ அன்றில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்னவெல்லாம் நிகழ இருக்கிறதோ அத்தனையும் ஒரு பதிவேட்டில் இருக்கும். ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதில் இல்லாமல் இல்லை, அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒமா தஸ்குத் மின் வரக்கத்தின், ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதுவும் அந்த பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது. இந்த இடத்துல இந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரு இலை கீழே இத்தனை வினாடி இத்தனை செகண்டில் விழப்போகுது அல்லது விழும் அப்படின்னு சொன்னால் அது அங்கே எழுதப்பட்டு இருக்கும். அப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூல்னு சொல்லக்கூடிய, லவ்ஹுன்னா பலகை, மஹ்ஃபூல் என்றால் பாதுகாக்கப்பட்டது. லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்றால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பலகை, அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவேடு. அப்போ பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவேட்டை அல்லாஹ் உருவாக்கி பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டை அல்லாஹ் உருவாக்கி என்ன செய்கிறான், அனைத்தையும் பதிவு செஞ்சிடறான். அனைத்தையும் பதிவு செஞ்சுவிட்டு அந்த அனைத்தில் எதெல்லாம் இருக்கும் என்று கேட்டால், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கூட அதில் இருக்க தானே செய்யும். அதில் இல்லாட்டி நான் எப்படி பேச முடியும்? எழுதப்பட்டு இருந்தால் தான் நான் வந்து பேச முடியும், நீங்கள் கேட்க முடியும். இப்போ நான் பேசி கொண்டிருப்பது, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது, உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சரியா? இது பேசிக்கான ஒரு விஷயம். அதில் குர்ஆன் என்று ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அதுவும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூலில் என்ன இருக்கிறது, குர்ஆன் என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு அந்த தலைப்பில் மொத்த குர்ஆனும் அங்கே இருக்கிறது. எல்லாம் தான் இருக்கிறது, ஹதீஸும் அதில் தான் இருக்கிறது. குர்ஆன்கிற தலைப்பில் அது இருக்காது. ரசூலுல்லாஹ்ட்ட பேசின ஹதீஸுகளும் எங்கே உள்ளது தான், இந்த மாதிரி ஜிப்ரீல் போவார், கேட்பார், முகமது சொல்வார்னா அதுவும் அங்கே பதிவு செய்யப்பட்டு தானே இருக்குது. நான் பேசுகிறது நீங்கள் பேசுகிறலாம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் பேசுனது இல்லாமல் இருக்குமா? எல்லாமே இருக்குது. எல்லாமே லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கிறது. தௌராத், இன்ஜீல் அனைத்தும் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கிறது. காஃபிர்கள் பேசுனாங்களே அதெல்லாம் கூட லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கிறது. ஆனால் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும் இல்லையா, அதில் குர்ஆன் என்று ஒரு டாபிக் இருக்குது. அந்த குர்ஆன் என்ற டாப்பிக்கில் தலைப்பில் எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் தான் குர்ஆன். அங்கேருந்து அவர் எடுத்துகிட்டு வருவார். நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கும். அது குர்ஆன் கிடையாது. இது குர்ஆன்லேருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடு தான் அவர் அந்த செய்தியை கொண்டு வருவார். அப்போ எதை வந்து குர்ஆன்கிற டாப்பிக்கிலேருந்து எடுத்துக்கிட்டு வருகிறாரோ, வந்து இது குர்ஆன் என்று சொல்லி எழுத சொல்கிறாரோ அதுதான் குர்ஆன். அப்போ ஜிப்ரீல் கொண்டு வந்த செய்தியில் ஜிப்ரீல் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலில் குர்ஆன் என்கிற தலைப்பு இருக்கும்ல, அந்த தலைப்பிலிருந்து எடுத்து கொண்டு வந்த செய்தி தான் குர்ஆனு. இப்போ எந்த ஒரு குர்ஆனுடைய வசனமும் இந்த குர்ஆனை விட்டு வெளியே போயிடாது. குர்ஆன் அல்லாத எந்த ஒன்றும் குர்ஆனுக்குள்ளே வராது. இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்கிற தலைப்பில் இருந்து ஜிப்ரீல் எதை கொண்டு வந்தாரோ அது குர்ஆன். குர்ஆன் என்ற தலைப்பில் இல்லாமல் எத்தனை விஷயங்களை ஜிப்ரீல் கொண்டு வருகிறாரோ அது குர்ஆன் அல்ல. அப்போ குர்ஆன்கிற இந்த வடிவம் இது இப்போ நம்மள்ட்ட இருக்குல்ல, இந்த தரத்தி மனுஷன் செஞ்சது. இறக்குன வரிசைப்படி இக்ராலேருந்து ஆரம்பித்து வருதில்ல, அந்த இறக்குன வரிசை பிரகாரம் அதில் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எல்லாமே என்ன இருக்கும். பல செய்திகள் இருந்தாலும் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக செய்திகள் உள்ளடக்கம் இருக்கும் இல்லையா, அந்த தலைப்பு வாரியாக அந்த குர்ஆன்கிற அட்டவணைகளை இருந்து ஜிப்ரீல் என்ன செய்வார், இந்த வசனத்தை சொல்லிட்டு வா, இன்றைக்கி இதை போய் சொல்லு, இதை போய் சொல்லுன்றவனை அவர் கொண்டு வருவார். வந்து அந்த வசனத்தை நபிகள் நாயகத்துக்கு சொல்லுவார். சொல்லும்போது அது அவங்களுக்கு இது குர்ஆன்ற சொல்லப்போ தான் எழுத சொல்கிறாங்க. சொன்னவொன்னு என்ன செய்கிறாங்க, எழுதக்கூடிய ஆளை கூப்பிட்டு எழுதிக்கிறங்கிறாங்க. அப்போ அவர் எழுத சொல்லிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் அது? அவர் வந்து சும்மா சாதாரண சந்திப்பில் வகி கொண்டு வருவார, அந்த வகி இது இல்லை. அந்த வகையாக இருந்தால் கூப்பிட்டு எழுத சொல்ல மாட்டாங்க. எழுத சொல்லி இருந்தால் அவள் குர்ஆன் என்கிற தலைப்பிலிருந்து அவர் எடுத்துக்கிட்டு வர்றாருன்னு அர்த்தம். இப்படி நம்ம சொல்வதற்கு ஆதாரம் என்ன? இப்படி நம்ம சொல்கிறோம். குர்ஆனுக்கு இலக்கணத்து குர்ஆனை தான் இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? குர்ஆனுடைய இலக்கணம் நான் சொல்வதாக இருந்தால் அதை குர்ஆன்லேயே ஹதீஸ்லேயே இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ
இப்போ குர்ஆனுக்கு இதுதான் இலக்கணம்னு எப்படி நம்ம எடுத்தோம் என்று கேட்டால் அது குர்ஆன் தான் அப்படி சொல்லுகிறது. 56வது அத்தியாயத்தில் 77, 78, 79, 80 அதான் வாக்கியான்னு சொல்லுவாங்கள்ல அந்த சூறாவில் 77லேருந்து 80 வரைக்கும் உள்ள வசனத்தை எடுத்துக்கிறங்க. அதில் என்ன சொல்லப்படுது? இன்னஹுன்னா இது இந்த ஓதி காட்டுறார்ல ஜிப்ரீல், அது இன்னஹு ல குர்ஆனுன் கரீமுன், மரியாதைக்குரிய குர்ஆன் இது. கரீம்னா மதிப்புக்குரிய சங்கைக்குரிய ஒரு குர்ஆனு. அப்போ இந்த குர்ஆனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது இன்னஹு ல குர்ஆனுன் கரீம். இப்படி ஓதி காட்டுறார்ல ஜிப்ரீல், இந்த ஓதி காட்டினது என்னதுக்கு? சங்கை மிக்க குர்ஆன். சங்கை மிக்க குர்ஆன் சொல்லிவிட்டு நிற்காம ஃபீ கிதாபின் மக்னூனின், இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ளது. இந்த குர்ஆன்ங்கிறது இப்போ நான் ஓதி காட்டுறேன், இது ஓதி காட்டுறது இப்போவா இருந்தாலும் இது எங்கே இருக்கிறது? ஃபீ கிதாபின் மக்னூனின், பாதுகாக்கப்பட்ட ஒரு பதிவேட்டில் இருக்கிறது. அப்போ நான் இந்த குர்ஆன் முகமது உனக்கு சொல்கிறேனே, இந்த குர்ஆன் நானாக சொல்லலை, அல்லது பொதுவான தலைப்பிலேருந்து சொல்லலை, பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு சொல்கிறேன். இந்த குர்ஆன்கிறத பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் ஒரு தலைப்பு. இப்போ பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்கள் அதாவது மலக்குமார்கள் தவிர அதை யாரும் நெருங்க முடியாது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் உள்ளதை ஷைத்தான்லாம் போய் படிக்க முடியாது, மலக்குமார்களை தவிர யாரும் நெருங்க முடியாது. அப்படியான இடத்துல பாதுகாக்கப்பட்ட இடத்துலேருந்து இது கொண்டு வர்றேன். தன்சீலும் ரப்பில் ஆலமீன், அது நானாக கொண்டாந்து சொல்லலப்பா, ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்படுகிறது. இவ்வளவையும் சேர்த்து வச்சு பார்த்தா என்ன விளங்குதுன்னு கேட்டால், நமக்கு ஓசை வடிவமாக இந்த குர்ஆனை ஜிப்ரீல் ஓதி காட்டுறார்ல, இவர் ஓதி காட்டினாலும் இது எழுத்து வடிவமாக இருக்கிறது. முன்னாடியே எழுத்து வடிவமாக இருந்ததை தான் நமக்கு எழுத்து வடிவமாக தராமல் ஓசை வடிவமாக இறக்குறார். அப்போ ஓசை வடிவமாக வந்த இந்த குர்ஆன் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால் ஃபீ கிதாபின் மக்னூனின், பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏட்டில் இருந்தது. இதை தூய்மையானவர்களை தரல யாரும் தொடமாட்டார்கள். இது தன்சீலும் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இது இறக்கி வரப்பட்டது. அப்போ குர்ஆன் சொன்னால் என்ன இருக்கணும்? இந்த இலக்கணத்தில் சேர்க்கணும். ஜிப்ரீல் கொண்டு வருவார், அந்த பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டிலிருந்து கொண்டு வருவார். எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பதிவேடு தான். பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் குர்ஆன்கிற அந்த சாப்டரில் இருந்து அவர் எடுத்துக்கிட்டு வருவார். எதை குர்ஆன்கிற அந்த தலைப்பிலிருந்து கொடுத்து இது குர்ஆன் என்று சொன்னாரோ அதுதான் என்னது? குர்ஆனு. இதில் நமக்கு விளங்குது. அதே மாதிரி 43வது சூறாவில் 1, 2, 3, 4 இந்த வசனங்கள், ஹாமீமுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது வைங்களேன். ஒல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. ஒல் கிதாபில் முபீன் என்றால் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா நாம் ஜஅல்நாஹு, இந்த கிதாபை ஆக்கியிருக்கிறோம், குர்ஆனன் அரபியன், அரபு மொழி வேதமாக ஆக்கியிருக்கிறோம். லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கி கொள்வதற்காக அரபு மொழி வேதமாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறோம். ஓ இன்னஹு, இந்த அரபி மொழி குர்ஆன் ஃபி உம்மில் கிதாபி, மூல தாய் ஏட்டில் இருக்கிறது. உம்முல் கிதாபி லதைனா, நம்மிடத்திலே உள்ள. உம்முல் கிதாப், உம்முட அம்மா, உம்முல் கிதாப்னா கிதாபுகளுக்கெல்லாம் அம்மா, நூல்களின் தாய், லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் தான் பாதுகாக்கப்பட்ட பதிவேடு. அப்போ இன்னஹு, இந்த குர்ஆன் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஃபி உம்மில் கிதாபி, தாய் ஏடு. உம்முல் கிதாப் என்றால் தாய் ஏடு, தாய் புத்தகத்தில் இருக்கிறது. லதைனா, நம்மிடத்திலே உள்ள தாய் ஏடு, என் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தாய் புத்தகத்தில் இது இருக்கிறது என்று இது அரபு மொழி குர்ஆனாக இருக்கிறது. இது எங்கே இருந்து கொண்டு வரப்படுகிறது என்று கேட்டால் உம்முல் கிதாபிலிருந்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்? 43:4 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் நம்ம ரெண்டையும் இணைச்சோம்னு சொன்னால் குர்ஆன்டா என்னங்கிற நமக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? குர்ஆன் என்றால் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற குர்ஆன் என்கிற தலைப்பில் இருந்து ஜிப்ரீல் எதை கொண்டு வருகிறாரோ அது குர்ஆன். இதை சொல்லிட்டீங்க என்று சொன்னால் இந்த ஹதீஸில் ஜிப்ரீல் வந்தான்னு வருதில்ல, அது இதுக்குள்ளே வராது. ஏன்?
அவர் குரான்ங்கிற தலைப்பிலேருந்து கொண்டு வரல, கொண்டு வந்து குரானில் எழுதிக்கன்னு அவர் சொல்லலை. எதை வந்து குரானில் எழுதிக்கன்னு சொல்கிறாரோ அப்போ ரசூலுல்லாஹ் விளங்கிடுவாங்க, இது தாய் ஏட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சொன்னால் தான் எழுதவும் சொல்லுவாங்க, அவங்களே சொல்ல மாட்டாங்கல்ல. ஜிப்ரீல் வந்துட்டு போன அனைத்தையும் எழுத சொல்லலை, ஆனால் கரெக்டாக எழுத சொல்லிடுவாங்க. குரான்டா கரெக்டாக எழுத சொல்லிடுவாங்க. ஏன் எப்படி கண்டுபிடிக்குவாங்க? அதை அவரே சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தாய் புத்தகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை, குரான் என்ற தலைப்பிலிருந்து கொண்டு வரப்பட்டவை குரான். அது இல்லாமல் ஜிப்ரீல் மூலமாக வந்த எந்த ஒன்றும் குரான் அல்ல. அதனால தான் குரான் என்பதில் வந்து ஜிப்ரீல் சொன்ன அனைத்தும் இல்லை. வழங்குது எது மட்டும்தான் இருக்குது? தாய் புத்தகத்திலிருந்து கொண்டு வந்தார்ல, அது மட்டும்தான். இப்படி ஒரு டெஃபனேஷன் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அப்போ என்ன வராது? குழப்பம் இல்லாமல் குரான்டா என்னென்னு விளங்கிடுச்சு. குரான்டா இதான் குரான் ஒரு புத்தகத்தை காட்டுறது, அது தனி விஷயம். அது பாமரத்தனமான பதில், அது போதும். அதுதான் குரான். எதை வச்சு முடிவு எடுத்தாங்க? அந்த புஸ்தகத்தில் உள்ள அந்த விஷயங்களை ஜிப்ரீல் கொண்டு வந்தார். ஒன்று, ஜிப்ரீல் கொண்டு வந்தார்னா அவர் எங்கேருந்து கொண்டு வந்தார்? லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எங்கேருந்தாவது எடுத்துகிட்டு வந்தாரான்னா இல்லை, லவ்ஹுல் மஹ்ஃபூலில் குரான்கிற டாப்பிக்கிலேருந்து எடுத்து கொண்டு வந்தார். அப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூலில் குரானு, தௌராத், இஞ்சில் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த வேதம்னு அர்த்தம். லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய காப்பி தான் நம்மள்ட்ட இருக்கிற குரான். ஆனால் இந்த வரிசை கிரமத்தை பின்னாடி மாற்றிட்டோம். வரிசை கிரமம் வந்து இறங்கின வரிசையில் நம்மள்கிட்ட இல்லை, அது தொகுக்கும் போது மாற்றிட்டாங்க. அது அந்த பின்னாடி உலுமுல் குரானில் வேறு தலைப்பில் அதை விளக்குவோம், எப்படி தொகுத்தாங்கங்கிறதில் விளக்கிடுவோம். ஆனால் இக்ரான்னு ஆரம்பித்து கடைசி வசனம் ஒன்று சொல்கிறோம்ல, ஒத்தக்கு யோமன் துர்ஜவுன்னு அது கடைசி வசனம் உண்டு. அந்த ஆர்டர் பிரகாரம் அவர் கொண்டு வந்து என்ன செஞ்சார்? நமக்கு கொடுத்தார். சரியா? அதுக்கு பிறகு இப்படி மாற்றி கொள்வார்கள் என்பதை எல்லா லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதி வச்சுருப்போம், அது தனி விஷயம். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து நம்ம குரானை பற்றி அறிஞ்சிக்கிறதுன்னு சொன்னால், சரி, குரான் வந்து ஜிப்ரீல் கொண்டு வர்றார், கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு என்று சொன்னால், இப்போ நான் பேசுகிறேன்ல இந்த மாதிரி அரபி மொழியில், நான் தமிழில் பேசுகிற மாதிரி ஜிப்ரீல் அரபி மொழியில் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த மாதிரியே ஓதி காட்டி அந்த குரான் அவர்களுக்கு வந்துச்சா, அல்லது அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு சங்கேத வார்த்தையில் வேறு மாதிரி ஒரு மெத்தடில் குரான் வந்துச்சா என்று கேட்டால், அதை பற்றி குரான்லேயும் ஹதீஸ்லேயும் நிறைய விவரங்கள் கிடைக்கிறது. அந்த விவரங்கள் ஒன்றையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? அது குறித்த ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். முதலாவது என்னென்னு கேட்டால், அதாவது 75வது சூறாவில் 16, 17, 18 இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உமது நாவை இந்த குரானை கொண்டு நீ அசைக்காத, நாவை அசைக்காத. லி தாஜல பிஹி, இந்த குரான் விஷயத்தில் அவசரப்பட்டு என்ன செய்யாத, நாக்க அசைக்காத. ஏன்னு கேட்டால், இன்ன அலைனா ஜமாஹு, அதை திரட்டுவதும், குரான்டாலும் திரட்டுறது தான், ஒன்று சேர்ப்பதும் நம்முடைய பொறுப்பு. ஃபைதா கரநாகு, நாம் அதை ஓதும் பொழுது ஃபத்தபி குரானா, அந்த ஓதுதலை நீ பின்பற்றுவாயாக. சும்மா இன்னாலைனா பயானா, பிறகு அதை தெளிவுபடுத்த வேண்டியது ஏன் வேலை அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இந்த குரான் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை மனப்பாடம் பண்ணணும்ல. ஒரு சின்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா சொன்னோன்னு மனப்பாடம் பண்ணிக்கிறலாம். ஒரு பக்ரா சூறா மாதிரி ஒரு பெரிய சூறாவாக இருந்தால், ஒரு 50 வசனமாக இருந்தால் 50ஐயும் அவர் சொல்லிட்டு போனார்னா 50ஐயும் உடனே மனப்பாடம் பண்ணிக்கிற முடியுமா? மனுஷனுக்கு முடியாது. மனுஷன் மனப்பாடம் பண்ணுறாருன்னா 3 வரியை வேணால் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஒரு தடவை சொன்னோன்னா ஒரு 10 வரியை மனப்பாடம் பண்ண இயலாது. 10 வரின்னா அது போடணும், திருப்பி ஒருக்கா ரிப்பீட் பண்ணணும். 2-3 தடவை ரிப்பீட் பண்ணால் தான் வந்து, அல்லது யாவ சக்திக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பண்ணணும். ஆனால் வந்து குரானை பொறுத்த வரைக்கும், அப்போ ஒரு பெரிய சூறாக்களை ஓதுனார்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் ஒரு 100 தடவை ஓதி காட்டுவாரா? அது என்ன மெத்தடுன்னு கேட்டால், அதுக்கு இந்த வசனம் விளக்கம் சொல்லுது. என்னது? நீ நாக்க அசைக்க வேண்டியதில்லை. அவர் ஓதுவார்ல, நீனு ஓது, அது வாட்டி டேப் ரெக்கார்டு மாதிரி பதிஞ்சிடும். டேப் ரெக்கார்டர் மாதிரி பதிகிறதுக்கு வந்து பல தடவை சொல்லணுமா? அவன் டேப் ரெக்கார்டர் இருக்குது, நான் ஒருக்கா ஓதுனா அது மாதிரி பதிஞ்சு வரும்ல. மனுஷனுக்கு தானே கிரகிச்சு பேசுகிறதுக்கு தானே அந்த திருப்பி உருப்போட தேவை இருக்குது. டேப் ரெக்கார்டு மாதிரியான ஒரு எந்திரம் மாதிரி தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு உருப்போடுதலும் தேவையில்லை. சொன்னது ரெக்கார்ட் ஆகிரும், உடனே ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால்,
ஓதி தான் காட்டுறாரு. எப்படி? ஃபைதா கரநாகு, நாம் அதை ஓதும் பொழுது ஃபத்தபிய குர்ஆனா, அந்த ஓதுதலை பின்பற்று. அவர் அலிஃபுலாமின்னு சொன்னாரா ஜிப்ரிலே, நீன்னு அதை சொல்லு. தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹின்னு சொல்கிறாரா, நீனும் சொல்லு. அதோட முடிஞ்சிச்சு, மனப்படமாயிரும். எது நாக்க போட்டு அசைக்க தேவையில்லை. அது அலிஃபுலாமி அலிஃபுலாமின் அப்படி சொல்ல தேவையில்லை. அதான் லா துஹர்ரிக் பிஹி லிசானக்க, உமது நாவை இதுக்காக அசைக்க வேண்டாம். லி தாஜல பிஹி, இதுக்கு அவசரப்பட்டு, குர்ஆனை மனனம் செய்வதற்கு அவசரப்பட்டு உமது நாவை நீ அசைக்காத. ஏன் அசைக்க வேணாங்கிறோம்? நாக்கை திருப்பி அசைச்சா தானே உருப்போட்டால் தானே மனப்படமாகும். அது மற்றவங்களுக்கு தூதர்னு தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த உள்ளத்துக்கு தனி கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துட்றான். என்ன மாதிரி கெப்பாசிட்டி தகுதியை கொடுத்துட்றான் என்று கேட்டால், சொன்னவுடன் பதிவாகும் தன்மையை கொடுத்து விடுகிறான். அவரோட சேர்ந்து ஓத வேண்டியதான். அவர் அலிஃபுலாமின் தாலிக்கல் கித்தாப்னா நம்ம அலிஃபுலாமின் தாலிக்கல் கித்தாப்புன்ற உடனே அது உள்ள ரெக்கார்ட் ஆயிரும். அவர் போன பிறகு ஓதுனாண்டு அது எப்போ வேணாலும் ஓதுவாங்க, மறக்காமல் என்ன செய்வாங்க, ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ இன்னலை நான் ஜமாஹு குர்ஆனா, அதை ஒன்று திரட்டுது நம்ம வேலை. நீ என்னது நாங்கள் போட்டு அசைச்சிக்கிட்டு இருக்கிறாய் என்று அல்லாஹ் வந்து கேட்குறான். கேட்டுட்டு ஃபைதா கரனாகு, இப்போ வந்து ஓதி தான் காட்டப்படுது பாருங்கள். ஃபைதா கரனாகு, அதை நாம் ஓதும் பொழுது ஃபத்தபிய குர்ஆனா, அந்த ஓதுதலை நீ பின்பற்று, ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான் அவனுடைய வேலை. அப்போ குர்ஆன் வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், ஜிப்ரீல் என்கிற வானவர் தான் ஒரு வேறு வசனத்தை கொண்டு முடிவாயிடுச்சுல. ஜிப்ரீல் வருவார், வந்து ஓதுவார். ஓதும்போது ரசூலுல்லாஹ்வுடைய கடமை என்ன? கூட சேர்ந்து ஓதணும், ஒருக்கா தான் ஓதணும். திரும்ப கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 தடவை ஊர் போட்டுக்கிறேன்லாம் சொல்ல தேவையில்லை. அதில் அவசரமாக திருப்பி 4 தடவை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ பாட்டுக்கு சொல்கிறது சொல்லிக்கிட்டே இரு, அது பாட்டுக்கு மனசில் பதிவாயிரும். இது வந்து குர்ஆன் எப்படி வந்துச்சு என்பதற்குரிய ஒரு விளக்கம் தருகிறது. இந்த வசனங்கள்லேருந்து ஒரு விளக்கம் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரியில் 3220வது ஹதீஸில் இந்த வசனத்தை பற்றியே வந்து என்ன செய்கிறாங்கன்னா விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், இது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க. புகாரியில் 3220 அதில் வந்து இப்னு அப்பாஸ் வந்து இந்த பின்வரும் செய்தியை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வதன் நாசி, மக்களில் வாரி வழங்கும் வள்ளல். அஜ்வதுன்னா பெரிய கொடை வள்ளல். அஜ்வதன் நாசுன்னா மக்களில் கொடை வள்ளலாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட இருக்கிறது அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அவங்களுடைய இயல்பான தன்மை என்னென்னு கேட்டால், கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க, கொடை வள்ளலாக இருந்தார்கள். இப்போ கான அஜ்வது மாயக்கூனு ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில் இன்னும் அதிகமாக கொடை வள்ளலாக இருப்பார்கள். பொதுவாகவே கொடை வள்ளல் தான். ரமலான் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்வாங்க, அவங்க இருப்பார்கள் கொடை வள்ளலாக. எப்போன்னு கேட்டால், ஹைன யல்காஹு ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அவர்கள் அவரை சந்திக்கும் பொழுது, ஜிப்ரீல் வந்து சந்திப்பாராம். ஜிப்ரீல் எப்போ சந்திப்பார்னு கேட்டால், ஒ கான ஜிப்ரீலு யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான், ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார். ஃபயுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை அவருக்கு போதிப்பார் அப்படின்னு வருது. அப்போ குர்ஆன் வந்து அவ்வப்போது இறங்குகிற வசனங்கள் இருக்குல்ல, அப்படி இறங்கிவிட்டாலும் ரமலான் வந்த உடனே அந்த ஒரு வருஷத்தினுடைய மொத்தம் இருக்குல்ல, ரமலான் வந்த உடனே முதல் வருஷ ரமலானில் வந்து என்ன செய்வார், அந்த ஒரு வருஷத்துடைய விஷயங்களை ரிப்பீட் பண்ணுவார். கரெக்டாக மனப்பாடம் கரெக்டாக தான் இருக்கேன், இருந்தாலும் அந்த ஒரு பயிற்சி மாதிரி கொடுப்பார். 2வது வருஷம் ரமலானில் வந்து அந்த 2 வருஷத்துக்கு இதே என்ன செய்வார், அவர் திருப்பி வந்து பண்ணுவார். ரமலானில் வந்து எல்லாத்தையும் அது வரைக்கும் இறங்கின விஷயங்களை அவர் என்ன செய்வார், அவர் வந்து சொல்லி கொடுப்பார் அப்படின்னு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மற்றெல்லாம் கொடை வள்ளல் அந்த தன்மையை பற்றி வருது, அது நமக்கு வேண்டியதில்லை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவ்வப்போது வந்து குர்ஆனை சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் பல தடவை அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணப்படுது. துவக்கத்தில் இறங்கின வசனமாக இருந்தால் 23 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். முதல் வருஷம் வந்த குர்ஆன் இருக்குன்னு வைங்களேன், இக்ராங்கிற அந்த சூறா வந்து முதல் வருஷமும் ஜிப்ரீல் ஓதி காட்டும்போது அது இடம்பெற்றிருக்கும். 2வது வருஷமும் அது இடம்பெற்றிருக்கும். 3வது வருஷமும் அது தானே ஓதி அதுவும் தானே இறக்கின விஷயமா இருக்குது.
23வது வருஷத்தில் வந்து அந்த வருஷம் இறங்கின ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் அந்த ஒரு தடவை வந்திருக்கும். அப்போ எல்லா வசனங்களையுமே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் ஒவ்வொரு நாளும் வந்துடுவாங்களாம். அப்போ 30 நாளும் அவங்களுக்கு வந்து குர்ஆனுடைய விஷயங்களை, ஒரு வருஷத்துடைய பாடத்தை ஒரு மாதம் என்ன செய்கிறாங்க, அவங்க திருப்பி அந்த ஒரு வருஷம் மொத்தமாக நடத்தியிருப்பாங்கல்ல, அப்பப்போ துண்டு துண்டாக ஓதியிருப்பாங்கல்ல, அதை மொத்தமாக என்ன செய்வாங்க, ஓதி காட்டுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுக்கிடுவாங்க, மனசில் பதிஞ்சிக்கிறோம். கொஞ்சம் அழுத்தமாக பதிகிறதுக்காக எல்லாம் செஞ்ச ஏற்பாடு என்று இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி வந்து இது எப்படி இறங்கும் என்று கேட்டிங்கன்னா, குர்ஆன் இறங்கும்போது ஓதி காட்டுவார்னு வருது. ஓதி காட்டும் பொழுது அந்த அவர் ஜிப்ரீலுங்கிற ஒரு வலிமை மிக்க ஒரு மாணவர் வர்றார்ல, அவர் வந்து இந்த செய்தியை அவர் உள்ளத்தில் போடுறார்ல, இந்த போடக்கூடிய விஷயம் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை பேசணுன்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும் அது விளங்காது. உங்களை சுற்றி 10 பேர் இருந்தால் 10 பேருக்கு விளங்கும். எத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு நான் பேசுகிறேனோ அத்தனை பேருக்கு விளங்கும்ல. நான் ஒரு வசனத்தை ஒரு பயான் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ நான் மேடையில் பயான் பண்ணும்போது ஒரு 300 பேர் 1000 பேர் 300 பேர் 500 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, 500 பேரும் கேட்பாங்கள்ல, கேட்பாங்க. இது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நான் பேசுகிறது அப்படியே உங்களுக்கு விளங்கி விடுக்கிறது. ஆனால் இந்த குர்ஆன் விஷயம் இருக்குல்ல, ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டுவார், யாருக்கும் விளங்காது. ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, ஜிப்ரீல் வருவார், ஓதி காட்டுவார். ஓதி காட்டுவதே மனித மொழியில், நம்முடைய மொழியில் அந்த சாதாரணமாக ஓதி காட்டுவதாக இருந்தால் அவர் ஓதுனது எல்லோரும் கேட்டிருப்பாங்கல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவர் ஓதுறார், இந்த சவுண்டு தான் வருதுன்னு சொன்னால் அந்த சவுண்டை எல்லோரும் கேட்கத்தானே செய்வாங்க. ஜிப்ரீலை பார்க்காட்டா கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம்னு ஜிப்ரீல் ஓதுனார்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கேட்குற மாதிரி எல்லோரும் கேட்குமே. அப்படி வந்துச்சுன்னா இது பெரிய சிரமம் கிடையாது ரசூலுல்லாஹ்வுக்கு, எல்லோரும் கேட்குற மாதிரி கேட்டு போயிடும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்ற அந்த வஹிக்கு வந்து அவங்களுக்கே உள்ள வேறு ஒரு இந்த கம்ப்யூட்டருக்குலாம் கோடு வார்த்தை கோடிங் எழுதுறீங்கல்ல, கோடிங் ஒன்று எழுதுவீங்க, வெளியே டிஸ்பிளே வேறு ஒன்றா இருக்கும். கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேரு இது மாதிரிலாம் வெப்சைட்டுக்கெலாம் ப்ரோக்ராம் எழுதுறீங்கல்ல, அந்த ப்ரோக்ராமில் எழுதும் பொழுது அந்த ப்ரோக்ராமுடைய பாஷையில் என்ன செய்கிறீங்க, அதை எழுதுவீங்க. ஆனால் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி தெரியும், வேறு மாதிரி என்ன செய்யும். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ட்ட நம்ம எழுதுகிறோன்னு வைங்களேன், கோடிங்கில் வேறு மாதிரி தானே அது இருக்குது. அது படித்தவங்க அந்த முறையில் எழுதுவாங்க. அப்போ அந்த மாதிரியான முறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு வருமா அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ட்ட வருமானு கேட்டால் அது வந்து கோடிங்காக தான் வரும். ஏன்னு கேட்டால் அவர்கள் ஓதுறது வந்து யாருக்கும் தெரியாது. ஜிப்ரீல் வந்து ஓதுவார், இன்னும் ஆத்தைனாக்கள் கௌசரம்பார், பக்கத்தில் யாருக்கும் தெரியாது. அப்போ வேறு ஒரு மெத்தடில் அது வருது. இறை தூதர் அவங்க ரிசீவர், அவருக்கு கூட ஒரு ரிசீவர்னால் ரேடியோ வரும்போது ரிசீவ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இறை தூதர்கள் வந்து ரிசீவராக இருப்பாங்க. ரிசீவர் தகுந்த மாதிரி அவர்களை அல்லாஹ் வந்து ஒரு சில தனித்தன்மைகளை கொடுத்துருக்கிறதுனால அவர் அந்த வேறு கோடு வார்த்தையில் வந்து அவர் சொல்வதை இந்த மனித வார்த்தையில் அவங்க என்ன செய்வாங்க, கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போது இன்னும் ஆத்தைனாங்கிற சூறா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் இருக்கும்போது தான் அந்த சூறா வருது. எல்லோரும் இருக்கும்போது அந்த சூறா வந்தால் எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாருக்கும் கேட்க மாட்டேங்குது, இவங்களுக்கு மட்டும்தான் கேட்குது. அப்போ இவங்களுக்கு வர்றதை எப்படி வரல, நம்ம பாஷையில் வராமல் அல்லாஹ்வுக்கே ஜிப்ரீலுக்கும் உள்ள ஒரு தொடர்பில் உள்ள பாஷையில் வேறு ஒரு லாங்குவேஜில் என்ன செய்கிறது, அது வருகிறது. வந்தவுடனே கன்வெர்ட் ஆகுது. இப்படி தான். இதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால், இப்போ முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், அனஸ் அறிவிக்கிறாங்க, பைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத்த யௌமின் பைனா அலுஹரினா, ஒரு நாள் நான் எங்கள் வந்தியில் ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இது இகுஃபாத்தன், அவர்கள் ஒரு மூர்ச்சை ஆனார்கள். நார்மலாக இருக்கும்போது அந்த வஹி வரல, ஒரு மூர்ச்சை வருது. ஜிப்ரீல் வஹி வரும் பொழுது அந்த தாக்கத்தில் அவங்களுக்கு மூர்ச்சை மாதிரி ஏற்படுகிறது. மூர்ச்சை ஏற்பட்டவுடனே சும்மா ரஃபா ரசஹு முத்தபஸ்ஸிமன், பிறகு புன்னகை பூத்தவர்களாக தம்முடைய தலையை உயர்த்தினார்கள். ஃபுகுல்னா, நாங்கள் கேட்டோம், மா அல்ஹக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் சிரிக்கிறீங்க, எதற்காக சிரிக்கிறீங்கன்னு கேட்டோம். கால் அவங்க சொன்னாங்க, உன்சிலத்து அலையா ஆனிஃபன், சற்று முன்னர் எனக்கு அருளப்பட்டது சூரத்துன், ஒரு சூரா அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஃபக்கர, அதை ஓதினார்கள். என்ன ஓதினார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
இன்ன ஆழத்தை நாக்கல் கௌசர் சல்லில் ரபிக்க ஒன்ஹர் இன்ன ஷானியக்க ஹோல் அபுத்தர் என்று ஓதினார்கள். கௌசர் என்றால் என்னென்னு தெரியுமான்றவுடனே அது ஒரு நதி, அது ஒரு ஆறு, இறைவன் எனக்கு வாக்களித்திருக்கிறான்னு விளக்கம் சொல்கிறாங்க. அது தனியாக விஷயம் இருக்குது. அதை பற்றின பெரிய விஷயம். நமக்கு தேவை இவ்வளோ மட்டும்தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும், எங்கள் மத்தியில் அவங்க இருக்கும்போதுன்னு வருது. அப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க சுயமாக மனிதன் மாதிரியான ஒரு உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டலை. அவர் வஹியை கொண்டு வரும் பொழுது இவங்க வந்து ஒரு 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 மயக்க நிலை மாதிரி, ஒரு மூர்ச்சை நிலை மாதிரி அடைந்து விடுகிறார்கள். அந்த நிலையில் தான் அவர் ஓதி காட்டுறாரு. பிறகு அது தெளிஞ்ச பிறகு எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, எனக்கு சற்று முன் ஒரு சூரத்தை அருளப்படுத்திங்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி வந்திருக்குது, அந்த ரசூல் மாத்திரம் கிரகிக்கிற மொழியில் வருகிறது. அவர்கள் நம்ம மொழியில் கன்வெர்ட் பண்ணி தருகிறார்கள். அந்த வகி எப்படி வரும் என்று கேட்டால், அந்த ஓதுகிற மாதிரி வர்ற வகி இருக்குது. அந்த ஓதுறது கூட எந்த ஓதுதலாக வராது. ரசூல்லா சுயமாக சாதாரண நிலையில் இருந்து தலை இப்படி கேட்டுக்கிட்டு அப்படி வகி வரவே இல்லை. எந்த வகி வந்தாலும் அவங்க மக்களோட இருங்க கொஞ்சம் வகையை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு சாதாரண நிலையில் அவங்க இருந்ததாக இல்லவே இல்லை. எந்த வகை வந்தாலும் சரி அவங்க வேர்த்து விடும், விடவெடுத்து விடும். கடுமையான குளிர்காலத்தில் கூட பயங்கரமாக வேர்க்க ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் மூர்ச்சியை தெளிந்து இப்படி வந்தது என்று சொல்வார்கள். அப்படின்னா அந்த வகை எப்படி வருது, ஜிப்ரீல் மூலமாக வருது, எடுத்துக்கிட்டு வர்றாரு. வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்லி நம்ம ஓதுறோமே, இந்த மாதிரி கேட்கும் விதமாக அவர் சொல்லலை. இந்த மாதிரியாக வந்து ரசூல்லா கிரகிக்கிற அளவில் ஒரு சுய நினைவில் இருக்கும்போது இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அப்படி இறைவன் தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு விதமான ஒரு மயக்க நிலையை கொடுத்து அந்த மெசேஜை பாஸ் பண்ணிடுறான். பாஸ் பண்ண பிறகு அவங்க மூர்ச்சை தெளிஞ்சவுடனே அவங்க இன்னாத்தைனா கல்கவுதுன்னு ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த ஹதீஸில் விளங்குது. ஏன்னு கேட்டால், மூர்ச்சையானார்கள், பிறகு சிரித்து கொண்டே தலையை உயர்த்தினார்கள் அப்படின்னு வருகிறது. அப்போ இந்த குர்ஆன் வந்து எப்படி வருதுன்னு பல முறையில் வருகிறது. அப்போ ஒவ்வொன்றாக சொல்லி கழிச்சிட்டு போயிட வேண்டியது. முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், அது வந்து சிரமப்பட்டு மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டான். அந்த வகையில் அந்த நிலையில் வந்து ஓதி காட்டும்போது இதனால் பதிவாயிரும். அந்த ஓதி காட்டுவது வந்து மனிதர்கள் கேட்கும் விதமாக ஓதி காட்டப்படுமான்னு கேட்டால், மனிதர்கள் கேட்கும் விதமாக ஓதி காட்டப்படாது. அவர்களே தன்னுணர்வாக இருக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து ஓதி காட்டப்படுமான்னா அப்படியும் ஓதி காட்டப்படாது. அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி சிந்தனைக்கு ஏற்படுத்தி அதில் வந்து என்ன செய்வார், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் வந்து அதை சொல்லிட்டு போவார். பிறகு ரசூல்லா வந்து அதை எடுத்து சொல்லுவாங்க. அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்த ஆதாரங்கள்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் இந்த குர்ஆன் இறங்குனது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.